ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாத பௌர்ணமி தினம், அன்னாபிஷேக நாள். இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சால் எல்லா பொருளையும் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து மறக்காமல் தலைக்கு குளிச்சுடுங்க. கட்டாயம் அன்னாபிஷேகம் பிறக்கக்கூடிய இந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது என்ன பொருள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம முகத்தை பார்த்தாலே நம்ம முகம் ரொம்ப பிரகாசமாக ரொம்ப ஜொலிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட பேசுகிறவங்களா இருக்கட்டும், நம்மக்கிட்ட பழகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். உள்ளம் தூய்மையாக இருந்தால் கண்டிப்பாக உடலும் முகமும் நல்ல பிரகாசமாக ஜொலிப்பாக இருக்கும். அப்பேற்பட்ட ஜொலிப்பு, அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் உங்கள் முகத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் வரணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் சந்திர பகவானை தரிசனம் செய்யணும். அதுலேயும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி தினத்தன்னைக்கு நீங்கள் சந்திர பகவானை தரிசனம் செஞ்சால் உங்கள் வாழ்க்கை அந்த பௌர்ணமி நிலவு மாதிரி ரொம்ப பிரகாசமாக இருக்கும். மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் சிவபெருமானுக்கு எக்கச்சக்கமான அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தினம். அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படும். சிவனோட அந்த லிங்க திருமேனி மேலே அந்த அன்னத்தால் அபிஷேகம் செய்கிறாங்களே, அதில் ஒரு பருக்கையும் ஒரு லிங்கமாக மாறிடுமா. அப்போனா பார்த்துக்கோங்க, ஒரு பெரிய கோவில் சிவாலயம் இருக்குது, அங்கே அன்னத்தால் அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அதில் எவ்வளவு லட்சக்கணக்கான அந்த அரிசியை அதை அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு அரிசி பருக்கையும் லிங்கமாக காட்சி அளிச்சதுன்னா அவ்வளவு ஈசனை நம்ம ஒரே நேரத்தில் வணங்கின ஒரு பலனை நாளை தினம் பெற முடியும். கூடுமான அளவுக்கு நீங்கள் அன்னாபிஷேகத்துக்கு எந்த பொருள் வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ, குறைஞ்சது அந்த அன்னாபிஷேகத்தை கண் குளிர பார்த்துருங்க, அதுவே கோடி புண்ணியம் தான். முடிஞ்சால் அந்த அன்னாபிஷேகத்துக்கு தேவையான அரிசியை, அந்த அன்னத்தை, பச்சரிசியை உங்கள் கையால் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷம். நாளைய தினம் உங்கள் வீட்டில் நீங்கள் அன்னாபிஷேக வழிபாடு செஞ்சாலும் செய்யாட்டியும் பரவாயில்லை, சிவபெருமானோட ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ பச்சரிசியால் என்ன நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அதை உங்கள் கையால் மனசார செஞ்சு வச்சு படைங்க. அதையே சிவபெருமான் நீங்கள் செய்யக்கூடிய அன்னாபிஷேகமாக மனசார ஏற்றுப்பார். இது எல்லாமே மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பௌர்ணமி தினத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை. சரி, ஒரு விரத நாள் ஒன்று ஆரம்பிக்குதுன்னா அந்த விரத நாளில் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன? குளிக்கிறது. அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்திலேயே நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது அந்த விரத நாளாக இருக்கட்டும், இல்லை பௌர்ணமி அமாவாசை மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த திதிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு எக்கச்சக்கமான வளங்களை வாரி வழங்கும். அந்த திதியை, அந்த விரத நாளை முழுமையாக வழிபட்ட ஒரு பலனை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பதிவு தான் இப்போ நாளைய தினம் நீங்கள் குளிக்கக்கூடிய, அதுவும் இந்த பௌர்ணமியில், ஐப்பசி மாத பௌர்ணமியில் அன்னாபிஷேக தினத்தன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சால் எல்லா பொருளையும் கலந்து மறக்காமல் தலைக்கு குளிச்சுடுங்க. பொருளை கலக்கிறது மட்டும் இல்லை, சொல்லக்கூடிய பொருட்களை கலந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வழிமுறைகள் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நாளைய தினம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது யாருக்கு உகந்தது? சந்திர பகவானுக்கு. இந்த சந்திர பகவானுக்கு உரிய நிறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெண்மை. எங்கெல்லாம் பிரகாசமாக ஒளிமயமாக ஒரு ஜொலிப்பு இருக்குதோ அங்கெல்லாம் சந்திர பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குமா. ஜாதகத்தில் இந்த சந்திரன் தோஷம் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக வெள்ளை நிறத்தை ஆடையாக பயன்படுத்துவதற்கு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் சந்திர பகவான் நமக்கு அந்த தோஷங்களை நீக்கி வாரி வழங்குவார். அந்த தோஷம் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, அந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய சில பொருட்களை நாளைய தினம் குளிக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் சேர்த்துக்கணும். அதில் முதல் பொருள் முக்கியமான பொருள், அதாவது சிவபெருமானுக்கு உகந்த மலர்கள் நிறைய இருக்குது. அதில் வெண்மை நிறத்தில் என்ன மலர் இருக்கோ, அது தாமரை மலராக இருக்கலாம், மல்லி, முல்லை, இது மாதிரி என்ன மலர் வேணால் இருக்கலாம். வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மலர், அதை எடுத்தோடனே குளிக்கக்கூடிய தண்ணியில் போய் சேர்த்துடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இப்போ குடும்பத்தில் ஒரு 5-6 நபர்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5-6 நபர்களும் தனித்தனியாக நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் சேர்த்துக்க வேணாம். சின்னதாக ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அந்த சொம்பில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு அதை பூஜை அறையில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த சொம்பு தண்ணீரில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த பூஜை பண்ண தண்ணீர் இருக்கு இல்லையா, அதை குளிக்கக்கூடியவங்க ஒருத்தவங்களா கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு அந்த சொம்பு தண்ணீரை கலந்துக்கிட்டாலே போதும்.
இப்போ அந்த சொம்பு தண்ணீரில் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூவை முதல்ல போட்டுருங்க. அது என்ன பூவை வேணால் இருக்கலாம். சிவபெருமானுக்கு உகந்தது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த மலரை வேணாலும் அந்த சொம்பு தண்ணீரில் போட்டுருங்க. அடுத்ததாக கல்லுப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு பொருள். அது கூட வெண்மை நிறம் சந்திர பகவானுக்கு உகந்தது. கல்லுப்பு அப்படிங்கிறது நம்ம உடம்புலையும் மனசுலையும் இருக்கக்கூடிய தீய விஷயங்களை விரட்டி அடிக்கக்கூடியது. அப்பேற்பட்ட கல்லுப்பை அதே சொம்பு தண்ணீரில் கொஞ்சம் போட்டுருங்க. கடைசியாக ஒரே ஒரு வில்வ இலை. வில்வ இலை கிடைச்சா பரவாயில்ல, இல்லாதவங்க இந்த 2 பொருட்களை மட்டும் பயன்படுத்திக்கலாம். தேவைப்பட்டா ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறதும் மங்களகரத்தோட மறு உருவம். இப்போ மொத்தமாக 3 பொருட்கள் சொல்லியிருக்கோம். இந்த 3 பொருட்களையும் ஒரு சின்ன சொம்புலையோ இல்லை ஒரு டம்ளர்லையோ ஒரு தண்ணீரை பிடிச்சு வச்சு அதில் ஒரு பூவையும் கொஞ்சமாக கல்லுப்பு, அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் 3ஐயும் கலந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி, இப்போ குடும்பத்தில் ஒரு 5 நபர் இருக்கீங்கன்னா அந்த ஒரு நபர் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த டம்ளர் தண்ணீர் வச்சுருக்கீங்களே, இதை பூஜை ஏரில் கொஞ்சம் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்களாம் குளிக்க போகும்போது ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் அந்த டம்ளர் தண்ணீர்லேருந்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு தலையில் தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு முன்னாடி சிவ சிவ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை அந்த தண்ணீரில் எழுதிருங்க. இது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? ஒரு சொம்பு தண்ணீரில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை போட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அந்த சொம்பு தண்ணீரை பகிர்ந்துக்கிறீங்க. குளிக்கக்கூடிய தண்ணீர் ஒரு பெரிய டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னா இந்த பொருட்கள் போட்டு வச்சுருக்கீங்களே பூஜை அறையில் தண்ணீர், அதை கொஞ்சமாக சாஸ்திரத்துக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர் சேர்த்துக்கிட்டாலே போதும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சிவ சிவ அப்படின்னு சொல்லக்கூடிய நாமத்தை, சிவ மந்திரத்தை அந்த தண்ணீரில் எழுதி அதுக்கப்புறம் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே தலையில் தண்ணி எடுத்து நீங்கள் தலைக்கு குளிக்கலாம். இது சிறியவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் யார் வேணாலும் கட்டாயம் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இப்படி ஐப்பசி மாதத்தோட பௌர்ணமி தினத்தன்னைக்கு, அன்னாபிஷேக தினத்தன்னைக்கு இந்த பொருட்களை கலந்து நீங்கள் அதுக்கப்புறம் தலைக்கு குளிக்கிறது மூலயமா இதுவரை உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர்லேயே கரைஞ்சி ஓடிடும். அது மட்டும் இல்லை, பிறக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் லேட்டாக பார்த்துட்டீங்க, நான் காலையிலே குளிச்சிட்டேன், ஆனால் பௌர்ணமி அப்படிங்கிறது மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் இருக்குது, என்ன செய்யலாம்? ஒருவேளை மாலை நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கோவிலுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் வீட்டில் பூஜை செய்யலாம், கோவிலுக்கு போகலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. பௌர்ணமி தினத்தில் காலையிலையோ இல்லை மாலையிலையோ ஏதாவது ஒரு வேளை இந்த ஒரு முறையை பயன்படுத்தி இந்த பொருட்களை கலந்து மறக்காமல் தலைக்கு குளிச்சுடுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பௌர்ணமி, இந்த ஒரு தினம், இந்த ஒரு அன்னாபிஷேக நாள் ரொம்ப சிறப்பான நாளாக அமையும். இந்த விரத நாளில், இந்த ஒரு வழிபாட்டு நாளில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் உடனடியாக நடக்கும். நாளைய தினம் நீங்கள் சிவபெருமானை எப்படிலாம் வழிபாடு செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தானாக கைகூடி வரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.